நம்மை காயப்படுத்தியவர்களிடம் நாம திரும்ப பேசணுமா? என்னால அத சகிக்கவே முடியாது, மன்னிக்கவே முடியாது. அவங்க கிட்ட என்னால எப்படி பேச முடியும்? எதனால நான் பேசணும்? அப்படின்றத கேட்கிறீங்களா? அதாவது உங்கள அவங்க காயப்படுத்திட்டாங்கன்னா, அதுக்காக நீங்க பேசாம போறீங்கன்னா, அந்த பிரச்சனை முடிக்கவே முடியாது. அந்த பிரச்சனைக்கு சுமூகமான முடிவு என்னன்றது இந்த வீடியோல நான் சொல்றேன். ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ, ரிலேட்டிவ்ஸ் கூடவோ, உற்றார் உறவினரா இருந்தாலும் சரி, சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட ஏதோ ஒரு வாக்குவாதம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, உடனே அவங்க கிட்ட எந்த மைனஸா இருக்கோ அதை குத்தி காட்டி பேசிடுவாங்க. அது யார்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க மாட்டோமோ அவங்க கிட்ட இருந்தே அந்த வார்த்தை வரும்போது நம்ம ரொம்பவே காயப்படதான் செய்வோம். அதுவும் இவங்க போய் நம்மளை இப்படி குத்தி பேசிட்டாங்களே, இவங்க கிட்ட எதிர்பார்க்காதவங்க கிட்ட இருந்து இந்த காயம் உண்டாயிருக்குன்றது ரொம்பவே மன அழுத்தத்தை தரும். அது என்ன ஆகும்னா, அடுத்த முறை அவங்கள சந்திக்கிறதுக்கான தடையாவே அது செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால அந்த ஃபங்க்ஷனுக்கு போறதோ இல்ல அந்த ஸ்பாட்டுக்கு போறதோ அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கி வரேன்னு சொல்லிட்டு தனிமையா இருக்க பழகிடுவாங்க. இதனாலதான் சொல்றது, இது பிரச்சனைக்கு தீர்வே கிடையாதுன்றது. பிரச்சனைக்கு அப்ப தீர்வு என்னதான்னு கேக்குறீங்களா? உங்களை யார் காயப்படுத்தினாங்களோ, உங்களை யார் நோகடிச்சாங்களோ அவங்க கிட்ட நீங்களே போய் முதல் ஆளா பேசிடுங்க. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நீங்க பேசும்போது அந்த இடத்துலதான் அவங்களுக்கு அப்பதான் அந்த குற்ற உணர்ச்சி ஏற்படும். அது வரைக்கும் நீங்க அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா கூட பேசல, நல்ல வேலை அவன் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா விட்டுடுறீங்க. அதே நீங்க இந்த மாதிரி பேசும்போது நீங்களே முன்னெடுத்து பேசும்போது பாத்தீங்கன்னா, அடடா இவனுக்கு போய் நம்ம இவ்வளவு காயத்தை கொடுத்துட்டோமே, இவனை போய் இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே, இவங்களுக்கு போய் நம்ம இந்த மாதிரி துரோகம் செஞ்சுட்டோமேன்ற குற்ற உணர்வு அவங்களுக்கே ஏற்படும். இது குற்ற உணர்வு ஏற்படணும்ன்றதுக்காக தான் உங்களை பேசுங்கன்னு சொல்லல. அந்த பிரச்சனைக்கான தீர்வு அந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவங்க தப்பா அவங்க உணரும் போது அவங்களும் அதை சரிப்படுத்திக்க அவங்களும் முயற்சி எடுப்பாங்க. உங்களுக்கும் அந்த தப்பு தவறுல இருந்து அந்த காயத்துல இருந்து வெளிவரத்துக்கு அந்த பேச்சுவார்த்தைன்றது ரொம்ப சுமூகமா இருக்கும். அப்ப நீங்க அந்த இடத்துல ஒரு ஸ்டக் ஆகி நிக்க மாட்டீங்க. ஒரு செயல் நடந்தது, அது உங்களுக்கு காயப்படுத்துச்சு, அந்த காயத்துல இருந்து என்னால வெளிவர முடியலன்னா அப்போ அவங்க கிட்ட நீங்க நல்லபடியா பேசி பழகிடுங்க. ஒரு முறையாவது நீங்க அந்த மாதிரி பேசி வந்துட்டாலே போதும், உங்க மனசு கொஞ்சம் சாந்தம் அடையும். அதே மாதிரி உங்களை அவங்க காயப்படுத்தினாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கும் மனசு லேசாகும். ஐயோ நம்ம இவங்களை காயப்படுத்திட்டோமே, கஷ்டப்படுத்திட்டோமே, இதை எப்படி சரி பண்ணலான்னு கண்டிப்பா அவங்களும் அதை முயற்சி எடுத்து அந்த பிரச்சனைக்கான தீர்வும் கிடைச்சிடுங்க. ஏன் உங்களை இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்றேன்னா, நீங்க ஒரு இடத்துல காயம் பட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு ஒதுங்கி போக போக நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஓடி ஒளிய ஆரம்பிக்கிறீங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையோட வட்டம் குறுகுது. அடுத்த முறை இந்த மாதிரியான காயம் எனக்கு ஏற்பட்டுடுமோன்ற அவேர்னஸ்ல இருக்கிறதா நினைச்சு நீங்க உங்களுடைய வட்டத்தை சுருக்கிக்கிறீங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அதனாலதான் சொல்றேன், என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு முறை நல்லா இருக்கீங்களான்னு கண்ணை பார்த்து பேசி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்க மைண்டே ரிலாக்ஸ் ஆகும். அப்ப நீங்க அந்த மாதிரி இருந்து பாருங்களேன், உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் பில்டப் ஆகும். அப்ப நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, தைரியமா என்னால ஃபேஸ் பண்ண முடியும் நீங்களே உங்ககிட்ட சொல்லிப்பீங்க. அப்ப எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையா தெரியாது. உங்களுடைய ஃபியூச்சரும் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால யார் எப்படி காயப்படுத்தினாலும் சரி, அவங்கள விட்டு ஓடி ஒளியாதுங்க. அதுக்கான பிரச்சனைக்கான தீர்வு அந்த இடத்துலயே இருக்கும். அதை போய் தேடி அனலைஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனையும் முடிஞ்சது, உங்களுக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் பில்டப் ஆகுது. இது மூலமா உங்க ஃபியூச்சரை ரொம்ப அழகா உங்களால தீர்மானிக்க முடியுது. இதனாலதாங்க போய் பேசுங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நாம அதை பத்தியும் ஒரு வீடியோ போடலாம்.